இது நான் லாஸ்ட் வீடியோஸில் வந்து ஈதர் வாட்டியும் பார்த்திருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் என்ன பார்த்திரோம்னா இந்த அல்கேன் பார்த்திரோம், அல்கீன், அல்கைன் பார்த்தோம். அப்புறம் வந்து அமில ஹைட்ரஜனை கொண்டு அது ஒரு அல்கைன் கலவை வருது. அப்புறம் வந்து இந்த RX பார்த்தோம், ROH, RNH2, ROR. ஐஹோ பார்த்துட்டோம். இப்போ உண்மைகளுக்கு இன்னும் பார்க்க வைக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா RCOCl பார்க்க வைக்குது, RCOH பார்க்க வைக்குது, RC டபுள் பண்டோ NH2 பார்க்க வைக்குது. அப்புறம் இந்த பென்சீன் கொண்ட சேர்வைகள் சம்பந்தமாக பார்க்க வைக்குது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. சரி, அப்புறம் ஆல்டிஹைட் கீட்டோன் RC டபுள் பண்டோ R இல்லாட்டி H. Rனா அது கீட்டோன், Hனா வந்து அது ஆல்டிஹைட். இப்போ இதில் வந்து இந்த கார்பனல் சேர்வை கொஞ்சம் மட்டும்தான் கொஞ்சம் நீக்குது. மற்றபடி மற்றெல்லாம் சின்ன விஷயமாக நீக்க போதும். பென்சீன் கொண்ட சேர்வைகளில் நாங்கள் என்ன படிக்கிறோம்னா அதே நிமிஷமாக நான் சொல்லிட்டு என்னென்ன படிக்கிறேன். பென்சீன், தொலியின் படிக்கிறோம், நைட்ரோபென்சீன், தொலியின். இப்போ பென்சீனுக்கு அவ்வளோ இல்லை, வேறு வேறு கூட்டம் வைக்காமல் என்னென்ன கூட்டம் மீது சொல்லிட்டேனே, பென்சீன், தொலியின், அப்புறம் இந்த ஃபீனோல் N2Cl இருக்குது. அதில் இந்த N2Cl மட்டும்தான் கொஞ்சம் நிற்குது, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. N2Cl, NO2, இந்த NH2, வேறு யார் இருக்குது, இவ்வளோ தானே. அப்படி பென்சீனில் கொஞ்சம் பெரிய ரகம். இப்போ நாங்கள் கார்பனல் சேர்வையிலேருந்து பார்ப்போம். கார்பனைல், கார்பனைல் சேர்வைண்ட ஆல்டிஹைட் இல்லாட்டி கீட்டோன், ரெண்டும் கீட்டோன் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் கார்பனைல் சேர்வைன்னு சொல்கிறோம். இப்போ கார்பனைல் சேர்வையில் வந்து இப்போ நாங்கள் இது தாக்கங்கள் பார்க்க கேட்டால் கார்பனைல் சேர்வைக்கு நாங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன அமைனில் பார்த்தோம். இவை வந்து நைட்ரஜன் கொண்ட சேர்வைகளோடு தாக்கமடையக்கூடியது. நைட்ரஜன் சேர்வைகள் கூட தாக்கமடையக்கூடிய 3 பேரில் இவர் மற்ற, அதாவது RC, இவர் RC டபுள் பண்டோ, இவர் என்ன சேர்வை வேண்டாம் மீக்கட்டுமே, இவருடன் ஹைட்ரஜன் எடுத்து சேரனே, அதாவது ஒரு ஆல்டிஹைடு எடுத்து சேரேன். இந்த தாக்கம் ஆல்டிஹைடுக்கும் உண்டு, கீட்டோனுக்கும் உண்டு. சரியா? இப்போ ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் உண்டு. இவருக்கு நான் என்ன போட்டேன், ஒரு RNH2 போட்டேன். இப்போ இவர் ஒரு R- வச்சேன்டா, விளைவு என்ன ஆக போகுது, இது NH2ல் வந்து 2 ஹைட்ரஜன் இல்லாமல் இந்த ஆக்சிஜன் இடத்துல பதிலப்படும். R' C ஹைட்ரஜன், இமீன் பிணைப்பு 2 வந்து NR. எனக்கு இந்த விஷயம் தெரியும்.
இது என்ன? அதாவது நைட்ரஜன் கொண்ட சேர்வைகளோட. இங்கே ஒரு புதிய ஒரு நைட்ரஜன் கொண்ட சேர்வை படிக்க போகிறோம். அதாவது பென்சீனில் மேலே இருந்தால் NH2 அதில் இந்த இடங்களில் இந்த 2 இடங்கள்லையும் NO2ன்னு சொல்ல வர சேர்வை. இப்போ பென்சீனில் ஓர்த்தோ பராமெட்டா தானங்கள்லாம் மீக்குது. அதனால் பென்சீன் வர கேட்டு செலுத்தாரேன். இப்போக்கி இப்படி ஒரு சேர்வை வேண்டிய 2 தெரிஞ்சுட்டா சரி. அந்த டைமுக்கு திரும்ப இதை வச்சு செலுத்தாரேன். இவரோட பேர் என்னென்னா 2,4-DNP. சரினா DNPHன்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா அதாவது கார்பனுக்கு நாங்கள் பேர் எடுத்ததுக்கிட்ட 1 2 3 4 5 6ன்னு சொல்கிறோம். இதில் இது பேர் 2,4 டைநைட்ரோ, 2 நைட்ரோ கூட்டம் NO2 கூட்டம் ஃபீனைல் ஹைட்ரஜன் ஃபீனோல். அதாவது இந்த சேர்வையும் இதையும் சேர்த்து ஃபீனைல் ஹைட்ரஜன் சொல்கிறேன். ஹைட்ரஜன் சொல்கிறது N2H2ன்னு தெரியுமே. அதே மாதிரி இங்கே NH2ன்னு வந்துருக்குது ஃபீனைல் ஹைட்ரஜன். இப்போ அதாவது அந்த கார்பன் 2ன்னு சொல்கிற தானத்துலேயும் 4ன்னு சொல்கிற தானத்துலேயும் என்ன டைநைட்ரோ 2 NO2 கூட்டம் இணைஞ்சிது 2,4 DNPHன்னு சொல்கிறதுக்கு இருக்கும். DNPHன்னு சொல்கிற இந்த சேர்வைக்கு இப்போ இவரது தாக்கம் என்ன செய்யுது? மேலே தாக்கம். ஏன்னா நைட்ரஜன் கொண்ட சேர்வைகள்லாம் ஒரே மாதிரியான தாக்கம் அடைய போகுது இவர். அப்போ இந்த தாக்கம் மேலே எதுன்னு நினைக்கின்றா இந்த டிஎன்பியோட தாக்கத்தை அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? இந்த ஒரு RC டபுள் பண்டோ Hக்கு 2,4 DNP சேர்க்கிறோம். DNPன்னு சொல்கிறதும் ஓகே, 2,4 DNPH சொல்கிறதும் ஓகே. ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். சரியா? இப்போ இவருக்கு போட்டோம்டா என்ன வருகுதுண்டா என்ன நடக்க போகுது? இந்த NH2ல இந்த 2 ஹைட்ரஜனை விடுவிக்கும். ஹைட்ரஜனை விடுவிச்சுட்டு இணைய போகுது. இப்போ இந்த இடத்துல இங்கே இதை வரைகிறேன். இந்த இடத்துல NH போட்டு இங்கே தெரியும் NO2 வரும், இங்கே NO2 வரும். NHோட யார் இணைவார்? 2 ஹைட்ரஜன் NH2 அங்கே நைட்ரஜன் நிற்கும். அந்த நைட்ரஜனோட டபுள் பாண்டில் கார்பன் இந்த ஆக்சிஜன் இந்த இடத்துல வந்துக்குது. அப்போ ஹைட்ரஜனும் இப்படி ஒரு சேர்வை வரப்போகுது. இந்த 2,4 DNPக்கு இல்லையா, இதை நாங்கள் சொல்கிற யாருண்டா ஒரு பிராடின்னு சொல்கிற ஒரு விஞ்ஞானிகள் அவருடைய இது சோதனை பொருளாம். பிராடின் சோதனை பொருள், பிராடிஸ் ரீஜென்ட், பிராடின் சோதனை பொருள் 2,4 DNPH சொல்கிறது இந்த பிராடின் சோதனை பொருள். இந்த தாக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் நிறைய சோதனை லூகாஸ் சோதனை பொருள் பார்த்திரோம். அதுக்கப்புறம் தொலைனின் சோதனை பொருள், இந்த ஃபீலிங்கின் சோதனை பொருள், அதுக்கப்புறம் லூகாஸை பார்த்தோம். இப்போ கிக்னாட்ட சோதனை பொருள், இங்கே பிராடிட சோதனை பொருள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேரின் நிரம்பாமை சோதனை பொருள், அப்படி சோதனை பொருள்லாம் பார்த்தோம். 2,4 DNP. இப்போ வேறு என்ன தாக்கம் இல்லைன்னு கேட்டால் இவர் இந்த தாக்கத்தை கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும். இப்போ RC டபுள் பண்டோ H தானே,
அதாவது HCNோட தாக்கம். நாங்கள் கிரிக்னாட்டில் பார்த்தோம். கிரிக்னாட்டில் கார்பனில் சேர்வை எப்படி சேரும்? கார்பன் சேர்வைக்கு எப்படி சேரும்? அதாவது ஒரு கிரிக்னாட்டில் ஒரு RMgx போட்டோம்னா R இந்த இடத்துலையும் MgX இந்த இடத்துலையும் ஏறும்னு பார்த்தோம் இல்லையா? அதை மாதிரி தான் இங்கே ஏறப்போகுது. பொதுவாக கார்பனில் சேர்வையோட தாக்கம் இப்படியாக நடக்க போகுது. செய்ய போகுது இந்த இடத்துல சயனைட் வரப்போகுது. மேலே யார் இந்த ஹைட்ரஜன் போக OH வரப்போகுது. இதன் விளை வைக்க போகுது. இப்படி ஒரு தாக்கம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல HCN தான் போட்டுறேன். நாங்கள் KCN எங்கே போட்டோம்? அதாவது RX அட்கலேட்டில் KCN போட்டோம். பிறகு நாங்கள் N2Cl பென்சின் N2Cl அதில் என்ன போட போகிறோம்? இந்த CuCN போட போகிறோம். இப்போ சயனைட் கொண்ட 3 வகையான சோதனை பொருட்கள் இங்கே பேசுகிறோம். இங்கே HCN ஏற்கனவே KCN பேசணும், CuCN பேச போகிறோம். அப்படி 3 வகையான சோதனை பொருள் அதை வச்சு குழம்பிக்காமிந்தால் சரி. இங்கே நாங்கள் HCN தான் போடுறோம். இப்போ இங்கே HCN போட இடத்துல வேற ஒன்றை போட்டால் பிள்ளை சரியா? HCN போட்டுடும். வேறு என்ன இங்கே போகுது? 2,4 DNP கிரிக்னாட்டு தாக்கம். கிரிக்னாட்டிக்குது. ஆனால் கிரிக்னாட்டை நான் திரும்ப பார்க்குறேன் இல்லை, ஏன் நான் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஐப்பரோ இன்னும் ஒன்று இதாரு இன்னும் ஒரு சோதனை பொருள் பார்க்க போகிறோம். டபுள் பண்டோ ஹைட்ரஜன். இவருக்கு நாங்கள் ஒரு சேர்வை போடுறோம். ZnHg கொன் HCl போடுறோம். போட்டோம்னா என்ன நடக்குதுண்டா RCHEK இந்த ஆக்சிஜன் இந்த இடத்துல இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக 2 ஹைட்ரஜன் பதிலிடப்படுது. அந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக 2 ஹைட்ரஜன் பதிலிடப்படுகின்றது. ZnHg கொன் HCl. இது ஒரு தாழ்த்தல். அதாவது என்ன அதாவது ஆக்சிஜன் அகற்றி ஹைட்ரஜனை சேர்க்கிறது சொல்ல ஒரு தாழ்த்தல் தானே. அப்போ இதுக்கு நம்ம பேர் சொல்கிற என்னென்னா கிளமன்சனின் தாழ்த்தல். கிளமென்சன் கிளமென்சனின் தாழ்த்தல் சொல்கிறேன். கிளமென்சனின் தாழ்த்தல் சொல்கிறேன். கிளமென்சனின் தாழ்த்தல் பார்த்துட்டோம். இந்த இடத்துல இந்த இந்த சோதனை பொருள் எப்படி வாசிக்கிறேன்டா, இது என்ன ஜெட்டண்ட நாகம். இதுக்கு நாங்கள் சொல்கிற அமல்கம் நாக அமல்கம் ஜிங்க் அமல்கம் நாக அமல்கம் கொன் HCl நாக அமிர்தம் கொன் HClன்னு சொல்கிறோம். ZnHg கொன் HCl நாக அமிர்தம்னு சொல்கிறோம். நாக அமிர்தமோட கொன் HCl போட்டோம்டா இந்த கிளமென்சன் தாழ்த்தல், அதாவது டபுள் பாண்ட் ஆக்சிஜன் போல் H2 பதிலிடப்படுகின்றது. அது யாரை போல்? நாங்கள் இல்லை இதை நாங்கள் இது பிறகு தானே படிக்க போகிறோம். HCl முடிஞ்சு Zn கொன் HCl முடிஞ்சு கிரிக்னாட் 2,4 NH3. இப்போ ஒருத்தர் பார்க்க போகிறோம். இவர் பார்த்துட்டு இன்னும் ஒருத்தர் பார்த்தா எல்லா தலைவலியும் முடிஞ்சு என்னண்டா, அதாவது தாக்கத்தை பேர் ஒடுக்கல் தாக்கம்.
என்னென்னா இந்த கார்பனைல் சேர்வைகளுக்கு நாங்கள் இந்த NaOH போட்டோம்டா என்சைம்டா, இவை வந்து ஒடுக்கல் தாக்கத்துக்கு உட்படும். ஒடுக்கல் தாக்கம்னா என்னென்னா, ஒன்றாவது என்ன செய்யும், இதை அப்படியே பார்த்ததும் RC டபுள் ஹைட்ரஜனை இந்த சைடுக்குள்ள ஹைட்ரஜனை கீழே போடுங்க, போட்டாச்சு. திரும்ப அதை அப்படியே பார்த்ததும் இந்த இடத்துல நான் இந்த ஆறுக்கு நான் எடுக்கிறேன் CH3, இந்த இடத்துல CH வரும் இல்லையா, CH3 இந்த ஹைட்ரஜனை சேர்த்து இப்படி போட்டேன். திரும்ப பார்த்தவங்க CH3 CH11O 2 முறை பார்த்து எழுதியாச்சு. சரியா? இப்போ என்ன செய்கிறேன்டா, இவரில் ஆக்சிஜனும் பக்கத்தில் கார்பன் இல்லையா, அதாவது ஒரு கார்பனில் சேர்வை முடிஞ்சு 2வது கார்பனில் சேர்வை வரைஞ்சிடும் இல்லையா, அதில் ஃபஸ்ட் கார்பனில் ஒரு ஹைட்ரஜனையும் இந்த ஆக்சிஜனையும் எடுத்து OH அகற்ற வேண்டும். அப்படின்னா என்ன இருக்கணும், இவரில் ஒரு ஹைட்ரஜனை இவருக்கு வழங்கணும். இவருக்கு வழங்கினவே என்ன, ஒரு OH மாறுவார். இங்கே அதான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம், இந்த CH2 உள்ளதை CH2 மாற்ற போகிறோம். இங்கே டபுள் பாண்ட் இருதில்ல, ஒரு ஹைட்ரஜனை வழங்கி சிங்கிள் பாண்டாக மாற்ற போகிறோம். இதான் தாக்கம். என்ன நினச்சி, அதாவது பார்த்து எழுதி அதே மாதிரி திரும்ப பார்த்து எழுதி இங்கே தொடங்குற, அதாவது திரும்ப இந்த 2வது முறை எழுதக்கிட்ட உள்ள ஃபஸ்ட் கார்பன் உள்ள ஒரு ஹைட்ரஜனை வந்து என்ன ஏற்கனவே உள்ளதை டபுள் பாண்ட் ஆக்சிஜனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா இது வரப்போகுது. அதாவது இதுக்கு அல்டோல் ஒடுங்கல்னு சொல்கிற ஒடுங்கல் தாக்கம். இது பேர் அல்டோல். அல்டோல் ஒடுங்கல். அல்டோல் ஒடுங்கல் NaOH போட்டேன். இப்போ வேற ஒரு உதாரணம் எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசம்னா வேறு எந்த வித்தியாசமாக இருக்கிற ஒரு CH3 CH2 C டபுள் பாண்டோ, இங்கேயும் ஒரு CH3 எடுக்கிறேன். இவருக்கு NaOH போட்டால் என்ன நடக்க போகுது. அதே பிறகு இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் கார்பனல் சேர்வைகளில் அல்டோல் ஒடுங்கல் ஒரு தாக்கம்னு பார்த்தோம். இந்த தொகுதியில் பேர் நாங்கள் சொல்கிறோம் கார்பனைல் தொகுதிண்டு. அப்போ கார்பனைல் தொகுதியோடு இணைக்கப்பட்ட அந்த கார்பனை பேர் நாங்கள் கார்பன் சொல்கிறோம். இப்போ அந்த கார்பனோட அந்த இணைந்திர அந்த கார்பனுக்கு பேர் வந்து நான் சொல்கிறேன் அல்ஃபா கார்பன். அந்த அல்ஃபா கார்பனோட இணைந்திர ஹைட்ரஜனுக்கு நான் சொல்கிறேன் அல்ஃபா ஹைட்ரஜன். நான் இதை இது இப்படி வரையிறானே, அதாவது இப்படி வரைகிறேன். சரியா? இப்படி நீக்க போகுது. இப்போ இது பேர் வந்து என்ன, கார்பன். இது சும்மா ஒரு கார்பன் நீக்க போகுது. இது வந்து கார்பனோட பேர். கார்பனோட டிரெக்டாக இணைந்திர கார்பன் பேர் வந்து அல்ஃபா கார்பன். அந்த அல்ஃபா கார்பன் இணைந்திர ஹைட்ரஜன்களோட பேர், இது ஒரு அல்ஃபா ஹைட்ரஜன், இது ஒரு அல்ஃபா ஹைட்ரஜன், இது அல்ஃபா ஹைட்ரஜன். எல்லாருமே யார், அல்ஃபா ஹைட்ரஜன்.
ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆகி போகுது. இப்போ ஆல்டிஹைட் ஒடுங்கல் தாக்கம் ஓகே. நான் என்ன சொன்னேன், ஆல்டிஹைட் ஒடுங்கல் தாக்கம் சொல்லக்கிட்ட இப்போ என்சைம் எண்ணெய் வச்ச போட்டோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 2 மடங்காகும். ஒன்றாவது வந்து இந்த CH3C டபுள் பண்டோ OH இருக்குது இல்லையா, CH3C டபுள் பண்டோ OHல இந்த ஹைட்ரஜனை கீழே போட்டு அது அப்படியே இந்த இதே விஷயத்தை அப்படியே பார்த்துடணும். நீங்கள் டபுள் பண்ட் ஒன்றா போட்டிக்கல்ல, அந்த விளக்கிட்ட நான் சொல்லிப்பேன் அந்த விஷயத்த, சரியா? அந்த இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். அதே தொகையை பார்த்துட்டு திரும்ப அதை பார்த்துடணும். திரும்ப எழுதக்கிட்ட இங்குள்ள அந்த ஒரு அல்ஃபா ஹைட்ரஜனை வந்து இல்லாமாக்கிட்டு எழுதணும். வேணுங்களா? ஒரு அல்ஃபா ஹைட்ரஜனை இல்லாமாக்கிட்டு எழுதணும். அப்போ CH2C டபுள் பண்டோ H அப்படி வரப்போகுதானே. இந்த தாக்கத்தில் ஓகே இது. ஆனால் ரெண்டாவது தாக்கத்தில் வந்து இந்த இந்த இதுப்பில் இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் கீழே எடுக்கிறேன். இப்போ இதில் எடுத்தோம்னா வேலை தெரியும், இவர் கார்பனில் கார்பன். அப்போ யார் இங்கே அல்ஃபா கார்பன்? இவர் தான் அல்ஃபா கார்பன். இவர் 2 பேரும் தான் அல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இவர்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஆல்டிஹைட் ஒடுங்கல்ல இந்த ஹைட்ரஜன் இழக்கிறது, இந்த ஹைட்ரஜனை இழந்து ஒரு ஹைட்ரஜன் இழக்கிறது யாருன்னா இந்த அல்ஃபா ஹைட்ரஜன் தான் இழக்கும். எனவே இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஒன்றாவது இதை அப்படியே பார்த்துடணும். நான் இதை அந்த ஸ்டெப்பை எழுதுறேன்னு ஒழுங்காவே. என்ன அதாவது இதை அப்படியே நாங்கள் பார்த்துடணும். என்ன CH3 CH2 C டபுள் பண்டோ இந்த ஓரத்தில் CH3 சைடுக்கு எழுதாமல் கீழே எழுதுனோம்னா அது பக்கத்தில் வேறு சேர்வை நாங்கள் என்ன எழுத போகிறோமே. இப்போ என்ன செய்யணும், நான் ஏற்கனவே இப்படி போட்டிருந்தேன், CH2CH2ன்னு போட்டிருந்தேன். அப்படி இல்லை. இங்கே யார் ஹைட்ரஜன் இழப்பார்னா இந்த அல்ஃபா கார்பனோட இருந்துகிற அந்த அல்ஃபா ஹைட்ரஜன் தான் இழக்கப்படும். அப்போ இவரில் ஒரு ஹைட்ரஜன் போகணும், CH. இந்த CH தொகுதி மாறாமைக்கும் இடப்பாட்டுக்கு, அதாவது உதாரணம் மேலே எழுதுறேன் CH3. அப்போ இந்த CH2 தான் ஒரு ஹைட்ரஜன் வந்து CH மாறிக்கும். அதுக்கப்புறம் C டபுள் பண்டோ CH3. இப்போ அல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ஒன்று இழக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் எங்கே போயிடுச்சுன்னா அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த நீரோட அந்த டபுள் இங்கே முன்னுக்குள்ளே அந்த ஆக்சிஜனோட போய் இணைஞ்சிக்கும். எனவே ஒரு சிங்கிள் பாண்ட் வரும். இதான் வந்து தாக்கமாய்க்க போகுது, சரியா? அப்போ இந்த இடத்துல எல்லா விலையும் கூட இங்கே அல்ஃபா ஹைட்ரஜன் தான் வந்து எச்ச இழக்க போகுது, அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இப்படி ஒரு சேர்வை ஒன்று தந்தேன்டா, இப்படி உதாரணமாக ஒரு ஃபார்மால்டிஹைடு எடுப்பே, அதாவது ஃபார்மால்டிஹைடு எடுத்தோம்டா இவர் தான் இப்படி போகிறாரு. இப்போ ஃபார்மால்டிஹைடுக்கு NH போட்டால் என்ன வெளியே வரப்போகுது கேட்டால், ஃபார்மால்டிஹைடுக்கு NH போட்டால் நான் இது HCHOன்னு சொல்கிறேன், இந்த இடத்துல எழுதுறதுக்கு இடமில்லாதது HCHO. ஃபார்மால்டிஹைடு அப்படி எழுதுமே NH போட்டோம்டா இங்கே விளைவு வராது. இது வந்து ஆல்டிஹைட் ஒடுங்கலுக்கு உட்படாது. ஆல்டிஹைட் ஒடுங்கலுக்கு என்ன தேவை? ஆல்டிஹைட் ஒடுங்கல் சொல்கிறது இந்த அல்ஃபா ஹைட்ரஜன் இழக்கப்படணும். அல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு சேர்வைக்கு ஆல்டிஹைட் ஒடுங்கல் சாத்தியமாக இல்லை. நினைச்சா அந்த அல்ஃபா ஹைட்ரஜன் இழக்கப்படும். அல்ஃபா ஹைட்ரஜன் இழக்கப்பட்டு அந்த ஆக்சிஜன் இணையதுனால தான் அந்த ஒடுங்கல் அந்த விஷயம் ஒன்றே நடக்குது. அப்போ இந்த HCHOக்கு வந்து அல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, அதாவது கார்பனில் கார்பனும் அப்புறம் கார்பனில் இந்த ஹைட்ரஜன் தான் காணப்படுது. அல்ஃபா ஹைட்ரஜன் அல்ஃபா கார்பன் எல்லாம் இல்லை இங்கே, சரியா? இப்போ சில சேர்வைகளில் அந்த அல்ஃபா கார்பன் காணப்படலாம். இப்போ இது ஓகே. இப்போ இன்னும் ஒரு சேர்வை தரேன்டா, பீண்டு கருதுனே சும்மா. இப்போ C டபுள் பண்டோ
ஹைட்ரஜன், இங்கே CH3 CH3. இந்த சேர்வையை பார்த்தோம்டா, இந்த சேர்வை வந்து என்ன செய்ய, இந்த சேர்வை ஆல்டோடுங்களுக்கு உட்படுமா? மாட்டாது. ஆல்டோடுங்கள் இவர் கார்பனில் சரி, இவர் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனோட வந்து டிரெக்டாக வந்து ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சில்லை. டிரெக்டாக ஹைட்ரஜன் இணைஞ்சதுன்னா அது பேர் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனும் வேறு ஹைட்ரஜன். இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. எனவே நான் இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை இல்லாமாக்கிட்டு தேவைதானியா இது. இப்போ இதை வேறு எங்கே எழுதிடும், இவ்வளோ சின்னதாக்கும். இந்த இடத்துல முக்கியமாக சொல்லும், அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்ட கார்பனைல் சேர்வைகள் மாத்திரம் அல்டோல் ஒடுங்களுக்குட்படும். இந்த விஷயம் தெரிஞ்சிக்கணும். தேவைன்னா இப்படி ப்ராக்கெட்டில் வந்து இந்த இதில் போட்டுங்க வராதுங்க. யார் இந்த HCHO இவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த CHO CH3 3 காணப்பட்டுரும். இப்படியான ஆட்கள் யார் ஆல்டோல் ஒடுங்களுக்கு உட்பட மாட்டாகும். அதே போல் வந்து உங்களுக்கு இவரையும் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். யாரும் பார்த்தோம்னா இந்த பென்சீன் C∼H. இங்கே பார்த்தோம்னா இங்கே ஹைட்ரஜன் நிற்குது. இங்கே பென்சீனில் பார்த்தோம்னா இந்த இடத்துல கார்பன் தான் நிற்க போகிறாரு. இந்த இடத்துல ஒரு கார்பன் நிற்க போகிறாரு. எப்படி பாருங்க, இந்த இடத்துல ஒரு கார்பன், இங்கே கார்பன், இங்கே இவர் ஹைட்ரோஜன் இணைப்பார், இங்கே கார்பன், இவர் ஹைட்ரோஜன் இணைப்பார். ஆனால் இந்த இந்த பென்சீனில், அதாவது இந்த கார்பன் தொகுதியோடு இந்த தொகுதியோடு இணைக்கப்பட்ட இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜனையும் கொண்டிக்க மாட்டார். எனவே இப்படி ஒரு பென்சீனோட C∼H வர அந்த தொகுதியும் வந்து என்ன செய்யாது, அந்த பென்சால்டிஹைட் இதெல்லாம் வந்து என்ன செய்யாது, ஆல்டோல் ஒடுங்களுக்கு உட்படாது. அப்போ இந்த உதாரணமும் தெரிஞ்சுக்கிறது நல்லது.
இது இங்கே எழுதிட்டு அதே போல் OH இரும்பு வந்து என்ன செய்யாது ஆட்டோங்களுக்கு உட்படாது. இந்த இடத்துல அந்த அல்ஃபா ஹைட்ரஜனை கொண்ட கார்பன் சேர்வைகள் மாத்திரம் ஆட்டோங்களுக்கு உட்படும் சொல்லிடுறேன். இங்குள்ள இப்போ சிலபஸ் படி ஓகே, ஆனால் வந்து அந்த வேறு நிபந்தனைகள் மூலம் வந்து அல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டில்லாட்டி இன்னும் ஒரு அல்ஃபா ஹைட்ரஜனை கொண்ட ஒரு இந்த யார் அல்ஃபா ஹைட்ரஜனை கொண்ட ஆல்டிஹைட் இல்லாட்டி அந்த ஒரு கீட்டோனோட வந்து தாக்கமடைய செய்து எனக்கு இந்த தாக்கத்தை நடத்தணும். அதனால் இவங்களுக்கு இப்போ தேவையில்லாம். இப்போ நான் வந்து அந்த சும்மா இந்த மாத்திரம் டேர்ம் எடுத்துவிட்டேன். அவளுக்கு அந்த அந்த விளக்கத்தை நீங்கள் விளங்கி வச்சுட்டா சரி. இப்போ அந்த ஒரு ஆல்டிஹைடுகளுக்கு உட்படணும்டா யார் காணப்படணும்? அல்ஃபா ஹைட்ரஜன் தான் காணப்படும். இந்த அல்ஃபா ஹைட்ரஜனை கொண்ட சேர்வைகள் கொண்டிராத சேர்வைகள் வந்து ஆல்டிஹைடுகளுக்கு இப்போக்கி உட்படாதுன்னு தெரிஞ்சுட்டா ஓகே. ஒரு கார்பனில் OHம் அடுத்த கார்பனில் ஹைட்ரஜனும் மிக கிட்ட என்ன நடக்கலும்? இந்த நீர் அகற்றப்படையிலும். இங்கே அந்த நீரை அகற்றத்துக்கு என்ன செய்கிறோம்டா? இப்போ நீர் அகற்றத்துக்கு கொனெஸ்டோசோவை பாஞ்சு போடாமல் இந்த இது நீர் அகற்றத்துக்கு H+ வெப்பம் சேருங்க. H+ வெப்பம் சேர்த்தா அந்த இது அகற்றப்பட்டிக்கும். அந்த ஒரு கார்பனிலிருந்து OHம் மற்ற கார்பனில் ஹைட்ரஜனும் அகற்றப்பட்டு ஹைட்ரஜன் எதுலேருந்து இந்த கார்பன்லேருந்து அகற்றப்படும். இந்த கார்பன்லேருந்து அகற்றப்படாது. இல்லை அகற்றப்படுறது குறைஞ்ச ஹைட்ரஜன் நீரை அந்த கார்பன்லேருந்து என்ன செய்யும்? CH3 CH டபுள் பாண்ட் CH CHO சார் சேர்வே வரப்போகுது. என்ன சேர்த்தோம்? H+ வெப்பம் சேர்த்தோம். H+ சேர்த்து வெப்பப்படுத்தினோம். உண்மைக்கு நாங்கள் கொன்னெஸ்டுவஸ் வெப்பம் தான், ஆனால் இங்கே H+ வெப்பம்னு சொல்கிறோம். நாங்கள் பொதுவாக இங்கே இப்படி ஆல்டிஹைடுகளில் அந்த OHM ஹைட்ரஜன் மாற்றத்துக்கு நான் H+ வெப்பம்னு சொல்லி போடுறேன். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடலும் அல்லது NaBH4 யாருக்கு? இந்த கார்பனல் சேர்வைக்கு. இவர் என்ன பேருமே ஒரு தாழ்த்தும் கருவி. இப்போ ZNHG கொனெக்சியல் வந்து ஒரு தாழ்த்தும் கருவி. 2 ஆக்சிஜன் இல்லாமக்கிட்டு ஹைட்ரஜனை போடுறது. அப்படி வகையான ஒரு H2 நிக்கல் சொல்கிறது ஒரு தாழ்த்தும் கருவி. அதே மாதிரி ஒரு தாழ்த்தும் கருவி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இவர் ஆக முக்கியமானவர். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இப்போ இவர் வந்து விக்னாட்டம் மாதிரி ஒவ்வொருத்தரோடையும் ஒவ்வொரு மாதிரி செயற்படுவார். இப்போ இவர்லேயும் ஒரு சமரி கட்டாயம் பார்க்கணும். இவரில் பார்த்தோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் NaBH4. இப்போ நாங்கள் எதையும் ஸ்டார்ட் பண்ணோம். இவருக்கே போடும். யாரும் இந்த கார்பன் சேர்வைக்கு போடும். லித்தியம் அலுமினியம் கார்பன் சேர்வையில் என்ன ஒரு CH3 C டபுள் பண்டோ ஹைட்ரஜனுக்கு ஒரு கீட்டோனைக்கலும் அப்படி கார்பாக்சில் இந்த ஒரு ஆல்டிஹைடைக்கு 2 இதெல்லாமே ஓகே. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்கிறோம்?
லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அதோட உலர் ஈதரில் கரைச்சி போட்டுரும். ரெண்டாவது ஸ்டெப் H+H2O போட்டுரும். H2O போட்டுரும். H+H2O போட்டோம்னா என்ன நடக்க போகுது? இதுலேயும் வந்து அந்த HCN கிரீக் நாட்டில் சேர்ந்த மாதிரியான விலை வரப்போகுது. CH3CH அங்கே கிரீக் நாட்டில் இது HCNல உதாரணமாக இங்கே சயனைடு ஏறிச்சு, இங்கே OH ஏறிச்சு, இங்கே ஹைட்ரஜன் ஏறிச்சு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, அதாவது இது தாழ்த்தும் கரு, அதாவது ஹைட்ரஜனை சேர்க்குறாக்கள். இந்த இதில் ஹைட்ரஜன் நிற்கிது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடில், இவர் இங்கே ஒரு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் நிற்கிது இல்லையா, அந்த ஆக்சிஜனோடு சேர்த்து ஏற்கனவே ஆக்சிஜன் ஒன்று இருந்த இல்லையா, அந்த இதில் ஆக்சிஜன் ஒன்று இருந்துச்சு, அந்த ஆக்சிஜன் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனையும் சேர்க்கும். மொத்தமாக 2 ஹைட்ரஜனை சேர்க்கும். இப்போ இதான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இது இந்த இடத்துல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு உலர் ஈதர்னு போடாமல் எங்களுக்கு இன்னொருத்தர் போடலாம். அதாவது பக்கத்தில் போட NaBH4 போட்டிடனே. அதாவது ஃபஸ்ட்டுக்கு NaBH4 இங்கே NaBH4 மெத்தனோலை போட்டால் போதும். இங்கே வந்து அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இங்கே வந்து NaBH4 மெத்தனால் போட்டால் போதும். NaBH4 மெத்தனால் எழுதிடும், இல்லாட்டிங்களை கட்டமைப்பாகவும் எழுதிடும். CH3OH கட்டமைப்பாகவும் கட்டிடும். இந்த NaBH4 மெத்தனாலை போட்டோம்டா என்ன வரப்போகுதுண்டா, கூட்டிட்டு NaBH4 மெத்தனால் போட்டாலும் இதே விலையில் தான் வரப்போகுது. ஆனால் இந்த NaBH4 மெத்தனால் வந்து நாங்கள் வேறு யாருக்கும் போடல. NaBH4 மெத்தனாலை வந்து இந்த கார்பனில் சேர்வுக்கு மட்டும்தான் போடும். அந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு எல்லாருக்கும் போட்டுரும். இவரை கார்பனில் சேர்வைக்கு தான். யாருக்கு? கார்பனில் சேர்வைக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டுறோம். கார்பனில் சேர்வைக்கு. ரெண்டாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட தாக்கத்துக்கு நாங்கள் யாரை சூஸ் பண்ணிடுறோம்டா, இந்த நம்மட இவரை கார்பாக்சிலிக் அமிலம் C+OH இவர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட தாக்கம் அடைஞ்சுண்டா. இதே மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் H+H2O, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரெண்டாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலர் ஈதரில் கரைத்து ஈதர் H+H2O போட்டோம்டா. இது எப்படி தாக்கம் நடக்க போதுண்டா, எங்களுக்கு தெரியும் கார்பனில் சேர்வை ZnHg கொனைசியல் போட்டு நினச்சேன் டபுள் பண்ட் ஆக்சிஜன் பதிலாக 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் நடக்க போகுது அங்கே. இது வந்து அப்போ இங்கே வந்து கார்பனில் சேர்வைக்கு இப்படி போட்டோம்னா டபுள் பண்டு பதிலாக ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் வராது. அதுக்கு ZnHg கொனைசியல் போட்டோம். ஆனால் இங்கே இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டாலே அதுக்கு இந்த விஷயம் நடக்குது. டபுள் பண்டு பதிலாக 2 ஹைட்ரஜன் பெறப்படுது. இங்கே வேறு தாக்கம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்டு இது தொகுப்பு தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் எங்களுக்கு இந்த யாருக்கு இந்த கார்பாக்சிலிக் அமிலம், மெயினாக கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு NaBH4 மெத்தனால் போடலாம். பொதுவாக நாங்கள் யாருக்கு போடுற இந்த கார்பாக்சிலிக் கார்பனில் சேர்வைகளுக்கு மட்டும்தான் போடுறோம். கார்பனில் சேர்வைகளுக்கு மட்டும்தான் யாரை போடுற நாங்கள் அந்த NaBH4 மெத்தனால். எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கார்பாக்சிலிக் அமிலமுக்கும் நாங்கள் NaBH4 மெத்தனால் போடுறோம். இதெல்லாம் கூற்று கேள்வியில் கேட்டு வரும்.
கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு NaBH4 மெத்தனால் போட்டுடலாம். மூணாவது எசுத்தர் CH3C டபுள் பண்டோ OR. இங்கே என்ன தாக்கம் நடக்குது? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடுற என்ன தாக்கம் நடக்குதுண்டா? இதே தாக்கம் தான், ஆனால் வித்தியாசம் என்ன? ஒன்றாவது நடக்கும்டா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோன்னா இங்கே ஆரொண்டிக்குது இல்லையா, இங்கே ஒரு ஆரொண்டிக்குது. அந்த ஆறுக்கு பதிலாக ஹைட்ரஜன் பதிலிடப்படும். அந்த ஆட்டுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் பதிலிடப்பட்டு இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக 2 ஆக்சிஜன் பதிலிடப்படும். என்ன? CH3CO என்ன செஞ்சு ஒன்றாவது இந்த ஆறுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் பதிலிடப்பட்டு டபுள் பண்டு பதிலாக 2 ஹைட்ரஜன் பதிலிடப்படுது. கிட்டத்தட்ட இவரை மாதிரி கார்பனில் சேர்வை மாதிரி, கார்பாக்சிலிக் அமிலத்துக்குள்ள மாதிரி தான் இவருக்கும் நடந்துச்சு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் உலரீதர் போடுறோம். நாலாவது யாருன்னு பார்த்தோம்னா எங்கட அமைட் CH3C டபுள் பண்டோ NH2க்கு போட்டோம்டா என்ன, அதை மாதிரி தான் CH3C இங்கே NH2க்கு பதிலாக இது பிரதிடப்படாது. ஆனால் என்ன செய்யும்? ஆக்சிஜன் டபுள் பண்ட் ஆக்சிஜன் பதிலாக இப்போ 3 பேர்லேயும் டபுள் பண்ட் ஆக்சிஜன் பதிலாக செய்யுது ஹைட்ரஜன் பதிலிடப்படுது. இந்த தொகுப்பும் தெரிஞ்சுக்கணும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சிறப்பாக இப்போ கார்பாக்சிலிக் அமிலம் கார்பனில் சேர்வை முடிஞ்சு. கார்பனில் சேர்வையோட தொகுப்பு நாங்கள் எங்கே பார்த்தோம்? அந்த RMGBr தொகுப்பும் அங்கே பார்த்தோம். இங்கே RMGBr போட்டு என்ன நடக்க போகுது அதையும் சும்மா பார்த்துட்டோம். அதை மிஸ் பண்ணாமல் போகிறது நிலைமை, மிஸ் பண்ணாமல் போகிறதில்ல, தந்தாச்சு. திரும்ப ஒரு இடத்துல தர வேண்டிய தேவையில்லை. நான் சொல்லிட்டு போகிறேன், திரும்ப தரல. என்ன நடக்கும்? RC டபுள் பண்டோ OHக்கு R டேஷ் இங்கே RMGBr ஃபஸ்ட் ஸ்டெப்பில், ரெண்டாவது ஸ்டெப்பில் H+H2O போடுறோம். இப்போ என்ன நடக்கும்? R டேஷ் CH இந்த இடத்துல யார் பதிலிடப்படுவார்? இங்கே R பதிலிடப்பட இங்கே OH மாறுவார். இவ்வளோ. இப்போ இது நாங்கள் ஏற்கனவே சம்மரில் சொல்லிடுறேன். ஸோ திரும்ப நோனிட்டு எல்லாம் வந்துட்டு தானே. எஸ், இவர்கிட்ட ஒரு கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கிறேன். கார்பன் சேர்வை NH3 ஓகே, 2,4 DNP வச்சு கிரிக்னாட் ஓகே, லித்தியம் அலுமினியம் NaBH4 NaOH HCN போதும். முக்கியமாக நான் அதாவது கார்பனில் சேர்வை அது ஓகே இல்லை, கார்பனில் சேர்வை எல்லாம் முடிஞ்சு. கார்பன் சேர்வையில் பொதுவான தாக்கம் முடிஞ்சு, கார்பன் சேர்வையில் இவருக்கு இந்த அல்டிஹைடுக்கு தற்சிறப்பான தாக்கங்கள் அளிக்குது. அதை கொஞ்சம் பார்க்க வைக்குது. ஒரு 5 பேர். நான் மெயின் விஷயம் என்ன, இந்த பிராடியன் சோதனை பொருளோட வர வீழ்படி வீக்குது இல்லையா, இந்த பிராடியன் சோதனை இப்போ 2,4 DNP போட்டோன்னே ஒரு இது ஒரு வீழ்படிவம். எந்த சேர்வை போட்டாலும் பிராடியன் சோதனை பொருளோட வர வீழ்படிவம் என்ன நிறம் தெரியுமா? நிறம் மெயினானதான். அதாவது செம்மஞ்சள் அல்லது கடும் மஞ்சள், இதில் ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். செம்மஞ்சள்னும் சொல்லலும் கடும் மஞ்சள்னும் சொல்லலும். வேறு என்ன மிஸ் ஆகிக்குதா? இல்லை, மிஸ் பண்ணலை, நான் சொல்லிட்டேன். RMGBr அது பிறகு இப்போ பாஸ் பேப்பர் கேள்வியில் இந்த RMGBr போடக்கிட்ட இது பொதுவாக RMGBr போடக்கிட்ட
இந்த RMGBr போடக்கிட்ட பொதுவாக பாஸ் பேப்பரில் உலர் ஈதரையும் சேர்த்து போட்டாகும். உதாரணமாக 2023 கொஷனில் பார்க்கல உங்களுக்கு. இப்போ RMGBr மட்டும் போடாமல் RMGBரோட இந்த உலர் ஈதரில் கரைக்கப்பட்டு போடும், உலர் ஈதரையும் சேர்த்து போடுறாகும். உலர் ஈதர் சேர்த்து H+H2O போடுறாகும். உங்களுக்கு RMGBr போட்டாலும் பிள்ளை இல்லை, உலர் ஈதரில் போட்டாலும் ஓகே. அது பாஸ் பேப்பரில் வந்துக்குது. பாஸ் பேப்பரில் இப்போ 23 வந்ததையும் கூட அதை வேண்டி போட்டிடாகும். இப்போ அதுக்கு அதாவது நல்ல தான் போட்டிடாகும். RMGBr உலர் ஈதர் போட்டது நல்ல. இப்போ முடிஞ்சு கார்பனைல் அதாவது அல்டிஹைடின். இப்போ மேலே பார்த்ததெல்லாம் இந்த கார்பனைல் சேர்வு, அதாவது அல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் பொதுவான தாக்கங்கள். அல்டிஹைடின் தற்சிறப்பான தாக்கம். அல்டிஹைடுக்கு மட்டும் உள்ளது. தாக்கங்கள் ஒரு 3 தாக்கங்கள் பார்க்க போகிறோம். தற்சிறப்பான தாக்கங்கள் அதில் ஒன்று யார்? இந்த ஒட்சியேற்றம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோமே, அதாவது அந்த அல்கஹாலில் ஒட்சியேற்றத்தில் வச்சு பார்த்தோமே, RC டபுள் பாண்டோ H. கீட்டோன் ஒட்சியேற்றப்படாது, மேலும் ஒட்சியேற்றப்படாது. 1 ஒட்சியேற்றம் கருவே, மண் ஒட்சியேற்றம் கருவே போட்டால் இதன் செய்யும் ஒரு 1 ஒட்சியேற்றம் C டபுள் பாண்டோ OH மாறுவாரியாது ஒரு 1 ஒட்சியேற்றம் கருவி. இது ஒரு தற்சிறப்பான தாக்கம், ஏற்கனவே பார்த்தது. வேறு தாக்கம் என்னென்னா, இதெல்லாம் தான் பண்பரிப்பு தேவையான தாக்கம். என்னவும் தெரியுமா? இந்த RC டபுள் பாண்டோ H இருக்குது இல்லையா, அவருக்கு நம்ம ஒன்றாவது யார் தொலனின் சோதனை பொருள் போட்டோம். தொலனின் சோதனை பொருள் உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். NH3 AgNO3. NH3 AgNO3. சில இடங்களில் இப்படி நீங்கள் பார்த்திருப்பீங்க, Ag NH3 Ag NH3 இந்த 2 times plus AgNH3 2 times ப்ளஸ்னு பார்த்திருப்பாங்க. இந்த NH3 AgNO3 இன்ஆர்கானிக் சிக்கலாக என்ன எழுதுனா தான் இப்படி உங்களுக்கு 2 விதமாக எழுதலும். இப்படியும் எழுதலும், அப்படி எழுதலும். அப்படி எழுதணும்டா விளைபொருள் என்ன வைக்க போகுதுண்டா, NH3 AgNO3 போட்டோம்டா, இந்த இது RC டபுள் பாண்டோ O- வரதோட Ag வீழ்படி வரப்போகுது. Ag வீழ்படி வரப்போகுது. இங்கே இவருக்கு பேர் வெள்ளி ஆடி. வெள்ளி ஆடி. நாங்கள் என்ன அல்கனைட் அணையனுக்கு நாங்கள் AgNO3 போட்டோம். என்ன அந்த RC சிபிள் பாண்ட் C ஏஜின்னு ஒரு வீழ்படி வந்துச்சு. அவரோட பேர் வெள்ளை நிற வீழ்படி. இவர் வெள்ளி ஆடி. இது கட்டாயம் முக்கியமானது. வெள்ளி ஆடி வேறு, வெள்ளை நிற வீழ்படி வேறு. வெள்ளி ஆடி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்போ இதோடு சேர்த்து இந்த அமீன் NH3யும் நீரும் வரக்கூடியதை வைக்கிறோம். அதாவது இந்த ஃபில்லிங்கின் அதாவது தொழில் சோதனை பொருள் போடக்கிட்ட இந்த RC டபுள் பாண்டோ O- இது அல்டிஹைட்
ஆல்டிஹைட், அந்த ஆல்டிஹைடில் வந்து H போய் ஒரு அணையன் மாதிரி உண்டும், ஏஜி வெள்ளி ஆடிவில் படிவும், அம்மோனியா கேஸும் H2O வரப்போகுது. அதே போல் ஆர்சி டபுள் பண்டோ ஹெச்சுக்கு ஃபீலிங்கின் சோதனை பொருள் போட்டோம்டா. ஃபீலிங்கின் சோதனை பொருள் Cu2+, Cu2+ தாழ்த்தேற்று. தாழ்த்தேற்று Cu2+, அதுபோல் OH- முன்னிலையில் போட்டோம்டா. இங்கேயும் வந்து OH- முன்னிலையில் நடக்கிற, அதாவது OH- முன்னிலையில் OH- முன்னிலையில் போட்டோம்டா என்ன நடக்குதா? விளைவு இங்கேயும் வந்து ஆர் சி டபுள் பண்டோ O மைனஸ் Cu2O சாரி வீழ்படி உருவாகலாம். Cu2O அதோட நீரும் வரக்கூடியது இருக்குது இந்த இடத்துல. அங்கே அம்மோனியா வாயு வந்துச்சு, அம்மோனியா வாயு வரல, நீர் மட்டும் வரப்போகுது. இதில் வீழ்படி நிறம் செங்கட்டி சிவப்பு வீழ்படிவு. செங்கட்டி சிவப்பு நிறம், செங்கட்டி சிவப்பு நிறம். இப்போ இதான் சொன்னேன், இதன் ஃபீலிங்கின் சோதனை பொருள். இதன் வந்து ஃபீலிங்ஸ் ரீஜென்ட், அது தொலன்ஸ் ரீஜென்ட், அதில் தெரியும். அதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே பார்த்தோம். ஃபீலிங்கின் சோதனை பொருளை வைக்க போகுது. இது தச்சிறப்பான தாக்கங்கள், இது கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆல்டிஹைட் முடியுது, இப்போ புஷ்னு எல்லாம் போக தான் நிற்குது. இப்போ கார்பாக்சிலிக் அமிலம், இது பிறகு ஏற்கனவே படித்த விஷயம் தான் இப்போ வரப்போகுது. அதாவது கார்பாக்சிலிக் அமிலம் acid. கார்பாக்சிலிக் அமிலத்தில் என்னென்ன தாக்கங்கள் இருக்குது? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட தாக்கம் இது COOH. எனக்கு தெரியும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நாங்கள் ஏற்கனவே படித்தாச்சு. வீழ்படிவு என்ன? CH2OH, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் உலர் ஈதர் plus H2O இந்த தாக்கம் இருக்குது. அமில வலிமை தொடர்பான தாக்கம், அமில வலிமை தொடர்பான தாக்கமும் பார்த்தாச்சு. பார்த்தல எல்லாம் பார்த்தாச்சு. சோடியத்தோட தாக்கம் அடையும், NaOH தாக்கம் அடையும், Na2CO3 தாக்கம் அடையக்கூடிய வைக்க போகுது. இப்போ இதுக்கு விளைவு மூலம் விளைவு எழுதலை, ஏன்னா நான் ஏற்கனவே எழுதுகிறேன். அதை வச்சு நீங்களே யோசித்து எழுதுங்க. அதே தானே, ஒன்றும் பிள்ளை மாற போகல. எசுத்தராக்கள் தாக்கம் இருக்குது. சி டபுள் பண்டோ OHக்கு எசுத்தராக்கள் தாக்கம் யாரோட இங்கே ஃபீனோட எசுத்தராக்கள் தாக்கம் உருவாக்கலுமா? ஏலா. இங்கே யாரோட ROHோட தான், அதாவது அல்கோஹோலுடன் எசுத்தராக்கள் தாக்கம் ஏற்படணும். இந்த இடம் கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் அங்கே செல்லிப்படவில்லை. இங்கே அங்கே என்ன இந்த இடத்துல இந்த கார்பாக்சிலிக் அமிலம் இந்த அல்கஹோலோட வந்து இந்த எசுத்தராக்கள் தாக்கம் சொல்கிறது ஒரு மீளும் தாக்கம்.
மீளும் தாக்கம் மீளா தாக்கம் அது ஒரு வேறு கதை. இந்த இடத்துல கட்டாயம் என்ன நடக்கும்டா, கொன் H2SO4 போட வேண்டும். கொன் H2SO4 வெப்பம் போடணும். இதில் இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கும் அல்கஹாலுக்கும், இந்த அமில குளோரைட்டுக்கும் அல்கஹாலுக்கும் உள்ள தாக்கமோ அமில குளோரைட்டுக்கும் ஃபீனாலுக்கும் உள்ள தாக்கத்தில் வந்து நான் கொன் H2SO4 வெப்பம் போட வேண்டிய தேவையில்லை. இந்த இதை வச்சு நினைச்சிக்கணும், கொன் H2SO4 வெப்பம் போட வேண்டிய தேவை வருகிறது. கொஞ்சம் ஒழுங்காக எழுதுவோம். கொன் H2SO4 வெப்பம் போடணும். ஆரோச்சோட செய்யணும். கொன் H2SO4 வெப்பம் போடும். இதோட மீளும் தாக்கமாக எழுதுவோமே. மீளும் தாக்கம் விளைவை நீங்கள் எழுதணும். நட்சத்திராக்கள் தாக்கம் மிகுது. இப்போ அலசன் பிரதியீடு, அதாவது நாங்கள் என்கிட்ட அல்கஹாலுக்குன்னு செய்யணும். அல்கஹாலுக்கோ அதாவது குளோரின் பிரதியீடுக்கு PCl3 PCl5 போடணும். பிஆர் போடுறதுக்கு வந்து HBr PBr3 PBr5. அதே போல் தான் இங்கேயும் என்ன அலசன் பிரதியீடு, RC டபுள் பண்டோ OHக்கு அலசன் பிரதியீட்டுக்காக வேண்டி என்ன எனக்கு அந்த எல்லாரையும் அதே சேர்வைகள் தான். யார் இங்கே திரும்ப இது வேறு தாக்கம் கட்டி இங்கே நினைவுபடுத்துகிறேன். இப்போ பிஆர் எடுத்துட்டா PBr3 இல்லாட்டி PBr5 இல்லாட்டி HBr மூணுலேயும் யாரால் மொத்தம் போட்டால் நடக்கும். RC டபுள் பண்டோ இந்த இடத்துல என்ன செய்யும், பிஆர் போகுது. அதே போல் RC டபுள் பண்டோ OHக்கு Cl எடுத்துட்டா PCl5 PCl3 ஏதாவது ஒன்று போடணும். HCl போடணுமா ஏலா. RC டபுள் பண்டோ இங்கே Cl. அதாவது கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு இந்த தாக்கங்கள் தான். இது 4வது தாக்கம், இது 3வது தாக்கம், 2வது தாக்கம், 1வது தாக்கம். கிரிக்னாட் இப்போ இந்த நடுவில் வந்து இந்த கிரிக்னாட்ட தாக்கங்களை எழுதி நீங்கள் கிரிக்னாட்ட தாக்கத்தை எழுதிண்டா ஓகே, சரியா. இங்கே 4 வகையான தாக்கங்கள் தான் நிற்கிது. இப்போ இந்த என்கிட்ட கார்பனல் சேர்வையில் நான் கிரிக்னாட்டை மற்றபடிக்கு எல்லாம் இந்த RNH2 அதுக்கப்புறம் அதான் T2 HCN ஜெடன GCONHCl அல்டரோடுங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அதுக்கப்புறம் யாரோடனா இந்த கிரிக்னாட்டோட தாக்கம் அடையக்கூடியது. இந்த கிரிக்னாட்டை தாக்கத்தை நீங்கள் எழுதிங்கோ, சரியா. இந்த இடத்துல வந்து ஒரு தாக்கமாக எழுதிங்கோ. அது என்ன ஏற்கனவே நான் படித்த தாக்கமே எல்லாத்தையும் நான் தொகுப்பு தந்துட்டேன் கிரிக்னாட்டுக்கு. கிரிக்னாட் இப்போ வர முடிஞ்சு. இப்போ என்கிட்ட அமில குளோரைட் இப்போ முடிய பார்க்குது முடிஞ்சாச்சு. அமில குளோரைட்
கரெக்ட். அதில் படித்து முடிச்சு இப்போ ஆர்கானிக் படித்து முடிச்சாச்சு. நான் தியரி இப்போ ஒவ்வொன்றுக்கும் கீழே ஒவ்வொரு தியரி படிக்கிறதுக்காக வேண்டி திரும்ப படிக்கிறோம். இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நான் பிடிஎஃப் அது இருந்துச்சு, நான் நோட்ஸாக அனுப்புகிறேன். அது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ நான் போர்டில் எழுதுகிற மட்டும் நோட்ஸ்னு இல்லை, நான் எல்லாத்தையும் நான் எழுதுகிறேன். அதுகிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த இடத்துல அமிலக்குழாய்டு தாக்கம் RCOCl. இதில் தெரியும், நாங்கள் ஏற்கனவே NH2ல யார் NH2ல படிச்சிட்டோம். அமைன் கொண்ட சேவைகளோட தாக்கமுடைய ஆக்கள்னு படிச்சிட்டோம். இந்த NH3யோட போட்டால் என்ன வரும் அப்படி தெரிஞ்சுக்கணும். அதே போல் NaOH இவரை கொஞ்சம் எடுப்போமே. வேறு என்ன லாஸ்ட்டு தரேன். இவர் கிரிக்னாட் போட்டால் ஒரு RMgX போட்டு R-MgX போட்டுன்ற விளைவு என்னென்று வர முடியாதுங்கோ. NH3NH. நான் ஏற்கனவே படித்த விஷயம்டா விளைவு நான் எழுதலை, படிக்காத விஷயம்னா நான் விளைவே எழுதி செலுத்துருவேன். இந்த தாக்கம் இப்போ எங்களுக்கு ஒரு RCLக்கு RXக்கு நாங்கள் என்ன ஒரு ROHஆ மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன போடுறோம், NaOH போடுறோம், சரியா? ஆனால் இந்த இடத்துல அமிலக்ளோரைட்டுக்கு நாங்கள் NaOH போடல, RCOCl தானே. இவருக்கு NaOH போடல, சும்மா நீரை போட்டுவிட்றேன். நீர்லேயும் OH மைனஸ் இருக்குது. அப்போ அந்த OH மைனஸ் இந்த குளோரின் பதிலிடப்படும். RC டபுள் பண்டோ வந்து OH வரப்போகுது. எனக்கு இந்த இவரை யார் இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை இந்த அமிலக்ளோரைட்டை மாற்றுக்கு என்ன செய்யணும், PCl3 PCl5 என்ன மரமண்டு போட்டேன், இல்லாட்டி PCl5 போட்டிடும். இவரை அவரை மாற்றுறதுக்கு நீர் சேர்த்துவிட்டா ஓகே. வேறு என்ன இருக்குது, எசுத்தராக்கள் தாக்கம். இங்கே மெசுத்தராக்கள் தாக்கம் வாரு NH3யோட கிரிக்னாட்டோட H2ஓட எசுத்தராக்கள் தாக்கம். எசுத்தராக்கள் தாக்கமும் நீங்கள் எழுதணும். RCOCl சிவலுக்கு எசுத்தராக்கள் தாக்கத்துக்கு ஒன்றாவது யாருக்கு ஒரு R-OHோட தாக்கம் எழுதுங்கோ. ரெண்டாவது இந்த ஃபீனோலோட தாக்கம் எழுதுங்கோ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தாக்கம் பார்க்க போகிறோம், RCOCl. இது நான் தரணும். NaOH போட்டோம்டா. இப்போ NaOH நான் லாஸ்ட்டுக்கு சமரி ஒன்று தரேன். NaOH போட்டோம். உண்மைக்கு NaOH எப்படின்னா பொதுவாக இந்த NaOH எப்படின்னா எப்படி பிரியுண்டா Na+ஆகவும் OH மைனஸாகவும் பிரியும்னு நினச்சினோம் நாங்கள். இல்லை, அது அப்படி பிரியாது. அது இதால் பிரிவடையும். அதாவது H+ஆகவும் O மைனஸ் Na+ஆகவும் பிரிவடையும். இது ஒருத்தர் H+ஆகவும் ONaவும் வருவார். ஒருத்தர் H+ஆகவும் ONaவும். இப்போ என்ன நடக்கும், இப்போ இந்த குளோரின் போட்டோன்னே இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரினை சேர்த்து HCl போக RCO. இந்த இடத்துல யார் இந்த O மைனஸ் Na+ சேர்வு வருவார். அதுக்கப்புறம் இங்கே HCl இந்த HX வந்து ஆற்றப்பட்டிருக்கும். இப்படியும் சேர்வு வரும். இந்த NaOHக்கு சம்மரி வந்து தரேன். இவ்வளோதான் வந்து யார் இந்த அமிலக்ளோரைட். இப்போ அமைட் பார்ப்போம். பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுண்டு. அமைட் எடுத்தோம்டா RC டபுள் பண்டோ NH2 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோம்டா. ஒன்றாவது ஸ்டெப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் உலரீசர்
ரெண்டாவது ஸ்டெப் H ப்ளஸ் H2O போட்டோம்னா என்ன விலை கொண்டதுங்கோ, அது படித்த விஷயம். இப்போ புதிய ஒரு விஷயம் படிக்க போகிறோம். யாருக்கு? இந்த அமைடுக்கும் எசுத்தருக்கும் படிக்க போகிறோம். என்னென்னா நீர் பகுப்பு. இது அவ்வளோ முக்கியமான உண்டு. நீர் பகுப்பு, அமில நீர் பகுப்பு உண்டிக்குது, கார நீர் பகுப்பு உண்டிக்குது. அமில நீர் பகுப்பு RC டபுள் பண்டோ NH2 அமில நீர் பகுப்பு. அமில நீர் பகுப்பில் எசுத்தல் அமில நீர் பகுப்புக்கு இங்கே H ப்ளஸ் H2O போட்டிக்குது. H ப்ளஸ் H2O போடவும் மேலும் ஏதாவது ஒரு அமிலம் சேர்க்கணும். இல்லாட்டி சும்மா HCl போட்டவும் மேலும். அப்படி போட்டோம் என்ன நடக்கும்டா, RC டபுள் பண்டோ இந்த NH2 பதிலாக OH பதிலப்படும். அந்த OH பதிலப்பட அமைட் தான் எடுத்து நீரும். அதுக்கப்புறம் எஸ்தர் அது அமில நீர் பகுப்பு எடுத்தோம்டா. இப்போ இங்கே நடக்க போதுண்டா H ப்ளஸ் H2O அமில நீர் பகுப்பு. அமில நீர் பகுப்பு அதாவது நீர் இருக்குது. H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும். இங்கே OH மைனஸுக்கு வரது ரீசன் இங்கே நீரில் உள்ள OH இங்கே வந்து சொட்டி நீர் H ப்ளஸ் இந்த NH2 சேர்ந்து NH3 வரும். இது என்ன? அமில நீர் பகுப்பு. கார நீர் பகுப்பு RC டபுள் பண்டோ NH2 NaOH போட்டுரும். எனக்கு தெரியும் NaOH எப்படி O மைனஸாகவும் NH ப்ளஸாகவும் தெரியும். C டபுள் பண்டோ நான் எதில் சொல்லியிருந்தேன், இதில் இந்த அமில குளோரைட்டில் இந்த NaOH தாக்கம் எப்படின்னு சொன்னேன். அதான் நீங்கள் C டபுள் பண்டோ O மைனஸ் Na ப்ளஸ் இது செஞ்சு NaOH பெரிய அடைந்து இந்த பேலன்ஸ் HM அதாவது O மைனஸ் Na இவரோட இணைய இந்த ஹைட்ரஜன் இந்த NH2 சேர்ந்து NH3 வெளியேறும். இது அமைட் அமில நீர் பகுப்பு. இது கார நீர் பகுப்பு. அமில நீர் பகுப்பு கார நீர் பகுப்பு இருக்குது. இப்போ எஸ்தருக்கு இப்போ அவ்வளோ நல்ல தாக்கம், அமைட்ட தாக்கம் அவ்வளோதான். எஸ்தர் எடுத்தோம்டா எஸ்டைம் அமில நீர் பகுப்பு கார நீர் பகுப்பு நிற்குது. எஸ்தரில் அதுக்கு முந்தைய தாக்கங்கள் NH2ல் OR டேஷன் எடுக்கிறேன். இவருக்கு RMGBR உலரீதர். ரெண்டாவது H ப்ளஸ் H2O அந்த தாக்கத்தை எழுதணும். RC டபுள் பண்டோ OR டேஷ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் உலர் ஈதர். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன போட்டு H ப்ளஸ் H2 இந்த தாக்கத்தையும் நீங்கள் எழுதணும். இந்த சம்மரியெல்லாம் ரிவைஸ் பண்ணி அதெல்லாம் நினைவு வச்சுக்கணும். அப்புறம் அந்த சம்மரி தந்தை சுட்டி இப்போ இதில் திரும்ப அதே விஷயம் வரப்போகுது. இப்போ இங்கேயும் நீர் பகுப்பு. இப்போ இந்த அமைட்டில் சரி இந்த எஸ்தர்ட இந்த அமில நீர் பகுப்பு RC டபுள் பண்டோ OR டேஷுக்கு நான் என்ன செய்கிறோம், நீர் பகுப்பு H ப்ளஸ் H2O போடுறோம். என்ன நடக்குது, RC டபுள் பண்டோ நீரில் OH வர அந்த ஹைட்ரஜன் செய்து R டேஷ் OH இந்த ORோட இணைஞ்சி R டேஷ் ஹைட்ரஜன் இணையுது R டேஷ் OHஆக மாறுது. நீங்கள் ஒழுங்காக காட்டினேன்டா நல்லா இருக்கும். இங்கே யார் இணையுது, OH இணையுது, இங்கே ஹைட்ரஜன் இது. இப்போ தெளிவாக விளங்கும். ரெண்டாவது
காரநீர்ப்பகுப்பு RC டபுள் பண்டோ OR டேஷு காரநீர்ப்பகுப்பு உண்டா NaOH போட்டுப்படும் என்ன RC டபுள் பண்டோ O மைனஸ் Na ப்ளஸ் O மைனஸ் Na ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே H இருக்குது O மைனஸ் Na ப்ளஸ் இங்கே R டேஷ் OH எஸ்டரில் வந்து அதே போல் இந்த R டேஷ் OH வரப்போகுது. இவ்வளோதான் வந்து இப்போ இருக்கிற தாக்கம். இது பிறகு பென்சீன் சம்மந்தமான சேர்வுள்ள தாக்கங்கள் தான் இவ்வளோதான் இப்போக்கி. இப்போ முடிஞ்சு 95 முடிஞ்சு. மற்ற சின்ன ஒரு விஷயம், இப்போ இந்த தாக்கங்கள்லாம் ஒழுங்காக எழுதி ரிவைஸ் பண்ணால் ஓகே. இதில் வந்து எல்லா தாக்கங்களும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் இந்த ஆர்கானிக் ஃபுல்லாக இவ்வளோ. இதெல்லாம் ஒழுங்காக நினைவு வச்சுட்டோம்டா நான் அமிலக்கார நீர் கொண்டு போட்டுக்கிறேனே. இது அமைட்டு என்ன நடக்குது? அமில நீர் பகுப்பு இது கார நீர் பகுப்பு. பொதுவாக இந்த இது இந்த இடத்துலையும் வந்து நாங்கள் இப்போ ROHக்கு நாங்கள் உதாரணமாக ஒரு ROH அதாவது RCLக்கு நாங்கள் ROHஆ மாற்றோன்னா NaOH போட்டுறோம். இந்த இடத்துல NaOH போடாமல் H2O போடுறதுக்கான ரீசன் அதான். NaOH போட்டோம்னா என்ன நடக்குது? நாங்கள் சொல்லியிருந்த கீழே NaOH போட்டோம்னா என்ன செய்யுது? இங்கே சும்மா RC டபுள் பண்டோ OH கூட்டம் வராமல் O மைனஸ் Na இங்கே வரப்போகுது. சரியா? இவ்வளோதான் அந்த தாக்கம். இப்போ லாஸ்ட்டுக்கு தொகுப்புன்னு சில பார்த்தேன் தேவலம் போல் இதுண்டா. இப்போ லாஸ்ட்டுக்கு எமைடையும் எஸ்டரையும் வேறு தந்திரனே. இதுதான் தொகுப்பு. எமைடை வந்து அமிலக்கார நீர்ப்பகுப்பு, இது அமில நீர்ப்பகுப்பு, அமிலக்கார நீர்ப்பகுப்பு தான் இது. இப்போ இவ்வளோ தான் வந்து இப்போ அந்த எலிஃபெட்டிக் சர்வேலாம் முடிஞ்சிட்டு. மற்ற இன்னும் சின்ன ஒரு விஷயந்தான். இதோட ஆர்கானிக் முடிய போகுது. நான் லாஸ்ட்டுக்கு அந்த அந்த மற்ற சேர்வைகளை அப்படின்னா இந்த எரோமேட்டிக் சேர்வைகளை வந்து அடுத்த வீடியோவில் முடிக்கிறேன்.